தாங்கிட்ட இருக்கிற ஒளியாவோ அந்த அலைவரிசையாகவோ அந்த வெட்ட வெளியில் இருக்க தன்மை அது நினைச்சா மட்டும்தான் பிறருக்கு காட்சி கொடுக்குது, காட்டி கொடுக்குது. அதனால தான் ஒரு பிரம்மத்தை, இறைவனை யாரும் பார்த்ததில்லை, பெரிய ஞானிகளே இறைவனை கண்டதில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பு இருக்கு, வரலாறே இருக்கு. அவங்க எதெல்லாம் சாதிக்கணும்னு முப்பிறப்புல வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே தொடர்ச்சியாகுது. ஆனால் வெட்ட வெளியில் இருக்கிறவனுக்கு போன பிறப்போட தொடர்ச்சி துள்ளி கூட இல்லை. ஒரு கிருஷ்ணனே மீண்டும் ஒரு வெட்டவெளி தன்மையில் தோன்றானா அந்த கிருஷ்ணனோட பதிவு ஒன்று கூட இவங்ககிட்ட இருக்காது. வெளியேறாதனால பதிவுகளாலே நிறைய பேர் மகானாயிருக்காங்க, பதிவுகளாலே நிறைய பேர் சாமியாராயிருக்காங்க, பதிவுகளாலே நிறைய பேர் குருவாயிருக்காங்க. இந்த கர்ம வினை உன் கைக்கு வரும்போது சுற்றி உனக்கு எல்லாமே நிராயுத பாணியாயிரும். நீயும் உன்னுடைய தன்னம்பிக்கையோ உன்னுடைய செயல் எல்லாத்தையும் இழந்துருவ. இது என்னடா வாழ்க்கைங்க நினச்சிருவ. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே உன்னை கைவிட்டுருவாங்க. ஒரு உடலுக்குள்ள பெரும் செய்ய இருக்கிறது எல்லாமே கர்ம வினையிலிருந்து வரப்படுறது தான். அந்த முன் ஜென்மத்தோடைய தொடர்புல பாவத்தில் அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான். ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோய்க்கு நிவாரணம் மருந்து, மாத்திரை, டாக்டர். இதே மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு, இதுக்கு மாத்திரை, மருந்து, டாக்டர் எதுன்னா நீங்கள் பண்ணுற தியானம். அப்போ முழுமையாக ஒருத்தன் தியானம் முடித்தோடனே 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஒரு ஆசிரமத்தை தியானம் முடித்தோடனே வளருவான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா அவன் கோமா ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி நிற்கிறான். ஒரு அனுபவத்தில் பல்வேறுபட்ட அனுபவங்களை நம்ம இந்த நம்ம ஞானிகள் பற்ற அனுபவத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஞானிகள் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க சோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அதுங்கிறத பப்ளிக் ஆகிய மக்களுக்கு, தியானம் பண்ணுறவங்களுக்கு, அவங்கள பின்பற்றவங்களுக்கு பல ஆண்டுகளாகவே இது புலப்படலை. அவங்க எல்லா பேருமே ஒரு ஞானிகளை ஒரு ஞானியையும் சரி, ஞானிக்கு மேலே ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் சரி, எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில் இறை அவதாரம் மாதிரி, இறையோட தோற்றம் மாதிரியே அவங்க பின்பற்றி அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு கிளாரிட்டியாக அவங்களால அதை வேறுபடுத்திக்கிறதுக்கோ அதை பார்க்கறதுக்கோ முடியாமல் நிறைய இடங்கள்ல போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு கூட, இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு உயர்ந்தவங்களை எப்படி பார்க்கணும், அந்த உயர்ந்தவங்களுடைய முன்னாள் உயர்ந்தவங்களுடைய படிச்சுட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சோண்டு தியானம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஒரு பணி செய்கிறவங்களையும் ஒரு உயர்ந்தவங்களையும் ஒரே கேட்டகரியில் ஒரே மாதிரி ஒப்பிட்டு பார்க்கறது போகிறது அப்படி இருக்கிறாங்க. ஒரு நாட்டோடைய தலைவருக்கு நிறைய தொண்டர்கள், நிறைய பப்ளிக் மக்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் அவரையும் ஒரு ஞானியும் ஒப்பிட முடியுமா? க்ரௌடை வச்சுக்கிட்டு, கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஞானியை போய் ஒப்பிட முடியுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய புரியாத புதிர் தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். ஒரு வெட்டவெளி தன்மை என்பது என்னன்னா, ஒரு மரத்தடி அப்படிம்பாங்க. அவர் இருக்கிற இடம் ஒரு மரத்தடியில் தான் இருப்பார். அப்போ அவர் ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் அந்த வெட்டவெளி தன்மையை சொல்கிறது. அந்த வெட்டவெளி தன்மையை நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்கல, எப்படி பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு உருவம் கிடையாது, அவருடைய குரலை கேட்டிருக்காங்க நிறைய பேர், ஆனால் அவருடைய உருவத்தை பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் உயர்ந்த ஞானிகள் மக்கள் கிடையாது, ஞானிகள் வெட்டவெளி தன்மையில் உள்ளவங்கள வணங்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வெட்டவெளி தன்மையில் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது தான் அந்த வெட்டவெளி தன்மைக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள அவங்கள அவங்களுடைய குரல் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு, உருவம் இல்லாதனால அவங்கள இவங்களால பார்க்க முடியலை. அப்போ அந்த உருவம் இல்லாதது அப்படிங்கிறதோட தாங்கிட்ட இருக்கிற ஒளியாவோ அந்த அலைவரிசையாகவோ அந்த வெட்டவெளியில் இருக்க தன்மை அது நினைச்சா மட்டும்தான் பிறருக்கு காட்சி கொடுக்குது, காட்டி கொடுக்குது. அது ரொம்ப அரிது அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஒரு பிரம்மத்தை, இறைவனை யாரும் பார்த்ததில்லை, பெரிய ஞானிகளே இறைவனை கண்டதில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பு இருக்கு, வரலாறே இருக்கு. முக்கியமான வரலாறு என்னன்னா, அனுபவம் பெற்ற தியானத்தில் உயர்ந்தவர்களே இறைவனை காணலை அப்படிங்கிறது வரலாறு. இது நிரசனமான உண்மை.
நிறைய பேர் வந்து இறைவனை கண்டேன் அப்படின்பாங்க. அந்த இறைவனை என்ன வடிவத்துக்குள்ள என்ன மாதிரி விஷயத்துக்குள்ள கண்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. தியானத்துக்குள்ள வரப்புற காட்சிகள், கனவுல வரப்புற காட்சிகள், எங்கேயோ ஒரு சின்ன சின்ன ஒரு செயல்களை வச்சுக்கிட்டு நம்ம இதை கண்டுட்டதா நாம் வந்து ஒரு செயல் வடிவத்துக்குள்ள ஆயிடக்கூடாது. அதுக்குள்ள பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்றது. ஒரு உருவத்துக்குள்ள ஒரு உருவமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வந்து வணங்குறாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன நிலையில இருக்கிறாருன்னா 2 வடிவத்துக்குள்ள 3 வடிவத்துக்குள்ள பிரிஞ்சிருப்பாரு. அப்படியே ஒரு வெட்டவெளி தன்மையில ஒருத்தர் உருவமா இருக்கிறாருன்னா அவர் உருவத்தை தான் நீ பார்த்திருக்க வேண்டிய, அவருக்குள்ள அந்த அசைவற்ற தன்மையில அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறாருல அவரை நீ பார்க்கவே முடியாது. அதுதான் வெட்டவெளி தன்மைங்கிறது. அது அவர் வந்து அனுமதிக்க மாட்டார். அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கறதே கிடையாது. அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கருது. அப்புறம் இந்த வெட்டவெளி தன்மையில் இருக்கிறவர்கிட்ட என்ன பெரிய குணாதிசயம், ரொம்ப முக்கியமான வடிவம் என்ன இருக்கு அப்படின்னா, மூளை இருக்கும், ஆனா மூளையில எந்த பதிவும் இருக்காது. மூளை இருக்கும், மூளையில ஒரு பதிவு கூட இருக்காது. அப்ப அவருக்கு ஒரு எம்டினஸ்ஸா இருக்கும்போது அந்த பிரசன்ஸ்ல எதுக்காக அவதரிச்சு வர்றாரோ, என்ன நோக்கத்துக்காக இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு அலைவரிசையை பரப்ப வர்றாரோ, அது பிரபஞ்சத்திலேருந்து அவருக்கு அந்த மூளை பகுதியில் கிடைக்கப்பட்டு அதை மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவார். அவரே அருணகிரியா இருந்திருக்கலாம், அவரு மாணிக்க வாசகரா இருந்திருக்கலாம், அவரு இன்னொரு பிறப்பா கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாணிக்க வாசகருடைய அந்த அருணகிரியோட பதிவு இவர்கிட்ட இருக்காது. அப்ப நான் இந்த சூழலை நான் வந்தேன், நான் பணி செஞ்சேன் முன்னாடி அப்படிங்கிறத வேணா வெளிப்படுத்துவாரே வஞ்ச அவருக்குள்ள அது இருக்கவே இருக்காது. அப்ப அந்த எம்டினஸ் ஆனதான் இந்த பிறப்போட நோக்கத்தை சரி செய்ய முடியும். அப்படி எம்டினஸ் ஆகல அப்படின்னா, அந்த எம்டினஸ் ஆகாதவங்க என்னன்னா, 1000 ஆண்டுகளுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானத்துக்காக போராடின எத்தனையோ பேரு இப்ப ஆன் ஸ்பாட்ல லைவ்ல நிறைய தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே குருமார்களா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னன்னா, அந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராடினாங்கல்ல, ஞானத்தை தேர்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா மீண்டும் அவங்களுக்கு பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்ப உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப உருவாக்கப்பட்டோன்னா அவங்க எதை வச்சு செயல்படுறாங்கன்னா, அந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பதிவு இன்னும் அந்த மூளையிலேருந்து அகற்றப்படலை. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எதை விட்டாங்களோ, எந்த இடத்துல விட்டாங்களோ, எதை கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை கொடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த எண்ண அலைவரிசைகள் அப்படியே கண்டினியூ ஆகுது. அவங்க எதெல்லாம் சாதிக்கணும்னு முப்பிறப்புல வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே தொடர்ச்சி ஆகுது. ஆனா வெட்டவெளியில இருக்கிறவனுக்கு போன பிறப்போட தொடர்ச்சி துள்ளி கூட இல்லை. ஒரு கிருஷ்ணனே மீண்டும் ஒரு வெட்டவெளி தன்மையில தோன்றானா, அந்த கிருஷ்ணனோட பதிவு ஒண்ணு கூட இவங்க இருக்காது. கிருஷ்ணனா தோண்டுனுங்கிற வார்த்தை வேணா சொல்லுவார வஞ்ச அவர் கிருஷ்ணனோட செயல்பாடுகளை எதையுமே செய்ய மாட்டாரு. அதனாலதான் அடுத்து ஒரு பெரிய பிறப்பெடுத்தவங்க, வெட்டவெளியில முன்னாடி பிறப்பெடுத்தவங்க இந்த லைவ்ல பிரசன்ட்ல வேலை செய்யும் போது அந்த பிறப்போட எழுதின புத்தகம், அந்த பிறப்போட செயல்கள், வழிபாடெல்லாம் மக்கள்கிட்ட தீவிரமா இருக்கும். ஆனா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பிறப்போட விஷயத்தை பத்தி பெருசா என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. அதை பத்தி மக்கள்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க, அதை பத்தி சொல்லவும் மாட்டாங்க, அதை பத்தி கொடுக்கவும் மாட்டாங்க. அதை இன்க்ளூடிங் சொல்றேன், அருணகிரியே இப்போ வந்து ஸ்பாட்ல லைவ்ல வேலை செஞ்சா கூட திருப்புகளை பத்தி எதுவும் பேசவே மாட்டாங்க. திருப்புகளை பற்றி மக்கள்கிட்ட வந்து திருப்பி கொண்டு போகணும், அதை ரீசர்க்கிள் பண்ணணும்னு சொல்ல மாட்டாப்புல. அதே மாதிரி தான் மாணிக்க வாசகர் திருப்பி வந்தால் திருவாசகத்தை பற்றி, திருவாசகத்தை நான் தான் எழுதுனேனா அப்படிங்கிற எந்த சோடு கூட அவர் வந்து வெளிப்படுத்த மாட்டார். அதான் அந்த எம்டினஸ்ங்கிறது, அந்த மூளையில் இருக்கிற அந்த பதிவேற்றத்தையே மொத்தமாக எடுத்துடுறது. அப்போ அந்த பதிவேற்றத்தை எடுத்துட்டா இந்த ஆன் ஸ்பாட்டில், இந்த களத்தில், இந்த லைவ்ல, இந்த ப்ரெசன்ஸில் என்ன பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்குதோ அதை, அந்த அலைவரிசையை, அந்த போதனையை மக்கள்கிட்ட கடத்தப்படணும், மக்களுக்கு கிடைக்கப்படணும். அப்போ இந்த ஆன் ஸ்பாட்டு எத்தனை ஆண்டுகள் இருக்கும், எத்தனை காலங்களுக்கு இருக்குங்கிறத அவருக்கு தெரியும். அதை போதிச்சுட்டு அங்கிருந்து அவர் விடுபடுவார். இதுதான் விஷயம். அப்போ நிறைய இந்த மகான் கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த முன் ஜென்மத்தோடைய அந்த பதிவுகள் வெளியேறாதனால பதிவுகளாலே நிறைய பேர் மகானாக இருக்காங்க, பதிவுகளாலே நிறைய பேர் சாமியாராக இருக்காங்க, பதிவுகளாலே நிறைய பேர் குருவாயிருக்காங்க. இன்றைய மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளைய மகான்களாகலாம், நாளைய குருவாகலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய தியானம், உங்களுடைய பயிற்சிகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய பதிவேற்றத்தில் நீங்கள் அந்த எண்ணத்தில் பல நாள் தேடின, பல நாள் சிந்தனையில் ஒரு நாள் நீங்கள் இந்த பிறப்பில் பெற முடியலன்னா அடுத்த பிறப்புக்கு உங்கள் பதிவேற்றங்கள் எல்லாமே தேக்கி வைக்கப்படுகிறது. திருப்பி நீங்கள் அவதரிக்கிறீங்க. திருப்பி உங்களுடைய பணிகள் தொடங்கும் போது எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ அது எங்கேயாவது ஒரு ஆண்டில்
உங்களுக்கு புலப்படுறதுக்கு ஒரு தியானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போது, திருப்பி உங்களுக்கு பிரகாசமான ஒரு அனுபவம் ஏதாவது ஒன்று கிட்டும்போது, நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றுவீங்க. அதை எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவீங்க. கேரளாவில் இருக்கிற அந்த பெண்மணியா இருக்கிற அந்த அம்மாவும் அப்படிதான். புரியுதுங்களா? அவங்க பல ஜென்மத்தோட பதிவேற்றத்தோட வெளிப்பாடு தான். அவங்க இந்த பிரசன்ஸ்ல, இந்த பூமியில, இந்த பூலோகத்துல ஒரு ஆன்மாவை வளர்க்கறதுக்கு வரல. பல ஜென்மத்துல அவங்களுக்குள்ள இருந்த பதிவேற்றத்தை இறக்கி வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப பல ஜென்மத்தோடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் அவங்க இந்த காலகட்டத்துல இறக்கி வைப்பாங்க. அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள்ல அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த சூழல்ல அது ஆசீர்வாதமா மாறும். அவங்கள பார்க்க மக்கள்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. ஆனா மக்கள் கூட்டமா வந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் இருக்கிற என்ன விஷயம்னா, பல ஜென்மத்தோடைய செயல்களை தான் இறக்கி வச்சு அவங்க கொடுக்குறாங்களே வந்து, அந்த ஆன் ஸ்பாட்ல ஒரு ஆன்மா வளர்றதுக்கு தேவையான விஷயத்த அவங்களால பண்ண முடியல. அது அவங்களால உணரவும் முடியல. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அதுதான் வெட்டவெளி தன்மைங்கிறதுக்குள்ள அவன் என்னன்னா ஒரு 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 பதிவேற்றத்தை மொத்தமா அழிச்சிட்டு வேலை செய்யறதுங்கிறது அதுதான். அப்ப இதுதான் மனம் இல்லாத நிலைங்கிறது, எண்ணம் இல்லாத நிலைங்கிறது. இந்த மனம் இல்லாத நிலையில ரொம்ப பிரச்சனை இருக்கு. என்னன்னா உங்களை யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாம போயிடும். இப்ப எனக்கெல்லாம் அடிக்கடி எந்த ஊரு, எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு மூளையில் இருக்கிற பதிவேற்றங்கள் அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா கொஞ்சோண்டு அலைவரிசை இருக்கு. அந்த கொஞ்சோண்டு அலைவரிசையும் இல்லைன்னா நான் வந்து ஆன் ஸ்பாட்ல எல்லாரோடையும் பணி செய்யறது ரொம்ப கஷ்டம். எல்லாரோடையும் செயல்படுறது ரொம்ப கஷ்டம். என்னாரு ஏது என்னையே எனக்கு யாருன்னு தெரியாத பட்சத்துல எனக்கு வந்து நீங்க யாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்னு அந்த அலைவரிசையை கொஞ்சோண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அலைவரிசையில இருந்து தான் நாம இந்த மனித தன்மைக்குள்ள மனித உடலை வச்சுக்கிட்டு நம்ம இங்க பிறந்தோம், இங்க வளர்ந்தோம் அப்படின்னு சில இடங்கள்ல பேசும்போது அதை கனெக்ட் பண்ணி பேசுறோம், அதை கனெக்ட் பண்ணி சொல்றோம். அதே பதிவா இருந்துச்சுன்னா அது கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா பழைய பதிவேற்றத்தை தான் நம்ம செய்ய முடியும். பதிவு எடுக்கப்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயலா இருக்கு. அப்போ இந்த பதிவு எடுக்கப்படாதவங்க பல நாள் பதிவுகள்லாம் எண்ணம் அப்படின்னு சொல்றது. அந்த பல நாள் பதிவுகள்ல இருந்து தான் ஒரு பெரிய பணியை செய்யறாங்க. அப்ப பல நாள் தேடுதலோட தொடர்ச்சியில தான் நீங்க எல்லாருமே பிறக்குறீங்க. அப்ப இந்த பிறப்புலையும் எந்த இடத்துல தேடுதலை விட்டீங்களோ அதே தேடுதலை திருப்பி தீவிரப்படுத்துறீங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள உங்களுக்குள்ள யார் மூலியமாகவோ எது மூலியமாவோ கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செயல் வடிவமா இருக்கு. ஆனா அவரு வெட்டவெளித்தன்மைக்குள்ள ஒருத்தர் கிடைக்கிறாரு, ஒருத்தரோட நீங்க பிரயாணிக்கிறீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட இருந்து தியானம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அவர் உங்கள்கிட்ட இருந்து பிரதானமா எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா உங்ககிட்ட இருக்கிற எண்ண பதிவேற்றத்தை எடுக்கிறது கற்றுக் கொடுக்குறாரு. அந்த எண்ண பதிவேற்றம் பல ஜென்மமா நீ போராடிட்டு இருக்கல, அது எடுக்கப்படணும். அது ஒருவேளை எடுக்கப்பட்டுச்சுன்னா நீ உயர்ந்த தியானம்னு உயர்ந்த செயல்னு பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணங்கள்லாம் எடுபட்டுச்சுன்னா இந்த பிறப்பிலேயே நீ ஒரு நல்ல தன்மையில எங்க போய் நீ சேர வேண்டுமோ, எதுக்குள்ள நீ அடாப்ட் ஆகணுமோ அதுக்குள்ள செயல்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிறப்பு என்னும் சுழற்சிக்குள்ள, இந்த மாயைக்குள்ள, மனித தன்மைக்குள்ள, வெவ்வேறு செயலுக்குள்ள நீ பிறக்க வேண்டிய அவசரத்திலேருந்து விடுபடுவ அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா தியானத்தை உருவாக்குறது கிடையாது. தியானங்கிற பேர்ல ஒரு பதிவேற்றமா ஆசையா உள்ள ஊடுருவி இருக்குல்ல, அதை எரிக்கிறதுக்கு, அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி பண்றார். அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு, அவருடைய செயலா இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய திட்டமாகவும் அதோடைய செயல்பாடுகளாகவும் இருக்கு. இப்ப ராமகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மக்கள் இப்படிதான் பயணிப்பாங்க. அது நான் வந்து அவங்களுக்கு போதனையோ இதையோ இந்த வழிபாடுகள்ல இந்த மாதிரி முறைகள்ல அப்படியே கடந்து போங்க, அதுக்கான கால சூழல் வரும்போது அது என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுக்காக தான் அவரு வேற மாதிரி ஒரு செயலை கொடுக்காம அதை நகர்த்திட்டு போனது. அவருக்கு கிடைச்சிருக்க அனுபவம் வேற. அதே மாதிரி அவங்க பக்தர்களுக்கோ அவங்கள சார்ந்தவங்களுக்கோ அது கிடைக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அதை எப்படி கொடுக்கணும், யார் கொடுக்கணும், எந்த மூலியமா கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அந்த செயலை ஒரு ஊக்கப்படுத்தல. ஒருவேளை அவரும் ஊக்கப்படுத்தியிருந்தா இது வேற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கும். அவர் ஊக்கப்படுத்தாம அந்த செயலை கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை மட்டும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப இது அவசியமா இங்க வந்து பார்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கேட்கறது. அப்ப ஒருத்தர் உங்களுக்கு வந்து எல்லாரும் தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க, உங்களை உருவாக்குறேங்கிறாங்க, உங்களை நான் பெரிய ஆளாக்கிடுவேங்கிறாங்க.
ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு எண்ண பதிவுக்குரியவங்க. மீண்டும் எண்ண பதிவுகளை புதுப்பிக்கிறதுக்கும் எண்ணத்தை இன்னும் மேல் நோங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்குறேங்கிறாங்க. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, அது இன்னும் தீவிரமாக ஒரு 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 கட்டமைப்பாக மாறுறதுக்கு தான் அது வாய்ப்பா இருக்கும். அப்ப ஒருத்தரை எதிரில் இருக்கிறவரு என்ன மாதிரி எண்ண பரப்பலுள்ள இருக்கிறாரு, என்ன மாதிரி எண்ணத்துல இருக்கிறாருன்னு தெரியாமையே அவருக்கு இங்க தியானம் வழங்கப்படுது, அவருக்கு தியானம் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்ப அவர் மீண்டும் அவருக்குள்ள ஒரு தியானம் கற்றுக்க போகும்போது பழைய எண்ண பதிவுகள் தூண்டப்படுது. அப்ப மீண்டும் அவர் என்னன்னா தீவிரமாகி நம்ம ஞானத்தை அடையணும், நம்ம வீடு பேர் போகணும், நம்ம தன்னை உணரணும், நம்ம முத்தி அடையணும், அவர் ஒரு பெரிய அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வைராக்கியம் மட்டும் இல்ல, ஆசை எல்லாம் லட்சியம் எல்லாம் கலந்து வந்துடும். அப்ப அதுக்குள்ள இருந்து அவருக்கு கிடைக்காத பட்சத்துல அவர் ஒரு தேக்கம் அடைகிறார். அப்ப அந்த தேக்கத்தோடயே அவர் உடலை விட்டுட்டு போறாரு. மீண்டும் அவருக்கான சூழல்கள் அமையுமா அப்படிங்கிற அந்த 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 அப்படி உயிர் போகும்போது எப்படின்னா ஒரு சாட்டிஸ்பேக்டரா போகாது, அது அப்படியே ஒரு வெறுமனையில போகும், ஒரு விரக்தியில போகும். அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரோட பதிவேற்றங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக வாய்ப்பு பண்ணுது. இப்ப நேரடியா அது களத்துக்கு வரும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த பதிவேற்றத்தை தீர்த்துக்காம அது அழிக்குது. களத்துல இருந்து பணி செய்யும் போது அது களத்துல இருந்து பணி செய்யாதப்ப அதை நிறைவேற்றிக்கன்னு கொடுக்குது. 2 வடிவத்துல செயல்படுது. நான் களத்தில் இருந்தேன்னா உன்னை குருவாக பணி செஞ்சு ஒரு வேலை செய்ய விட மாட்டேன், உன் பதிவேற்றத்தை எடுத்து உன்னை ஒரு நல்ல செயலுக்கு நான் உருவாக்கி விட்டுருவேன். மற்ற குருமார்கள் கொடுப்பது தியானம், நான் உன்னை எம்டினஸ் ஆக்கி விட்டு போயிடுவேன். உன்னை ஒரு வடிவத்துக்குள்ளேருந்து ஒன்றும் இல்லாம உன்னையே ஆசை இல்லாத ஒருத்தனா ஆக்கி விட்டு போயிடுவேன். சப்போஸ் நான் களத்துல இல்லைன்னா நீ அந்த எண்ண பதிவை வச்சுக்கிட்டு ஒரே வழிதான் இருக்கு, உன் எண்ண பதிவுகளை நீ வாழ்ந்து முடிக்கணும், உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணும், நீ குரு, நீ ஆசிரமம் கட்டணும், நீ சாப்பாடு போடணும், நீ சாமியார் ஆகணுங்கிறத எல்லாத்தையும் நீ வாழ்ந்து முடி அப்படிங்கிறதுக்காக நான் காத்திருப்பேன். இவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ளேயும் சில தவறுகளோ சில பிழைகளோ பண்ணும்போது நீ மீண்டும் பிறப்பெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூழல்களை உருவாகி போயிடும். இப்படிதான் இங்க நடக்கப்படுது. இப்போ எனக்குள்ள நிறைய பாதிப்புகளும் நிறைய கஷ்டங்களும் வரும்போது அதுக்குள்ள மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக செட்பேக் ஆகும்போது மருத்துவர்கள் என்னன்னா இந்த உடல் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி ஒரு சூழல் அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எனக்கு உள் உணர்வு என்னன்னா இது மருத்துவம் உடல் நோயெல்லாம் கிடையாது, இது ஒரு கர்ம வினை. இந்த வயதுல இந்த காலகட்டத்தில் உனக்குள்ள வரும், இதை நீ கழிக்கணும். இதை கழிக்கும் போது இதை கழிக்க தொடங்கும் போது உனக்கு ஒரு தியானம் வரும். இதை கழிக்கிறதுக்கு உதவியா எது இருக்கும்னா உன்னோட தியானமே இருக்கும். அப்ப இது நோய்க்கு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது. இதுக்கு நோய்க்கு மருந்து மாத்திரையும் உன்னோட தியானம் தான். உன்னோட தியானமே இதுக்கு மருந்து மாத்திரையா இருக்கும். நீ இந்த கர்ம வினையை கழிச்சு முடிக்கும் போது, கழிச்சு முடிச்ச உடனே அதை கழிக்கிற ஸ்டேஜுக்கு நீ போகும்போதே உனக்கு ஒரு அனுபவம் வந்துடும். அப்ப எதற்காக இது வரப்பட்டுச்சு, என்ன செயல் அப்படிங்கிறத நீ உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவ. அப்ப இந்த கர்ம வினை உன் கைக்கு வரும்போது சுத்தி உனக்கு எல்லாமே நிராயுத பாணியாயிரும். நீயும் உன்னுடைய தன்னம்பிக்கையோ உன்னுடைய செயல் எல்லாத்தையும் இழந்துருவ. இது என்னடா வாழ்க்கைங்க நினைச்சிருவ. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே உன்னை கைவிட்டுருவாங்க. நீ ஒரு நிராயுத பாணியாக ஒரு அனாதையாக நிற்ப. ஆனால் இந்த கர்ம வினைக்காக இந்த தீர்க்கிறதுக்கு உனக்கு ஒரு தியானம் கிடைக்கும். ஆனால் தியானம் மட்டும் உன்னை ஒரு சிறு நம்பிக்கையில வாழ்க்கை மாறும், ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற ஒரு செயலை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் என் வாழ்க்கையில அது அப்படியே போய் ஒரு இடத்துல தீரப்பட்டுச்சு. அந்த தீர்ந்த உடனே அந்த அனுபவங்கள் அப்படியே உயர தொடங்குச்சு. அது தீர்றதுக்கான ஒரு ஸ்டேஜ், தீர்றதுக்கான பயணம் ட்ராக்கு, அதுல குட்டி 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 அனுபவங்கள் நடந்துச்சு. எந்த சூழல்லையும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 9-8 ஆண்டுகள்ல மருத்துவம் சார்ந்தோ உடலை போக வைக்காம முழுக்க தியானம் தியானம் தியானம், அதுக்குள்ள அந்த இறை தேடுதல், இறை சிந்தனை, இறை வைசியத்துக்குள்ளேயே தான் வச்சிருந்துச்சு. அப்ப தனக்குள்ள வந்ததை வெளியில பார்க்குறவங்க, தனக்குள்ள ஒரு ப்ராப்ளம், அதை அறிவு சார்ந்து மருத்துவம் சார்ந்து இவர் பணி செய்யாம இவர் இப்படி பணி செய்யறாரு, இவரோட நம்பிக்கைக்கு ஒரு அளவு இல்லையான்னு யாராவது நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த உள் உணர்வு என்னன்னா, நீ இப்படி பணி செய்யக்கூடாது, மருத்துவம் சார்ந்து பணி செய்யக்கூடாது, அது மருத்துவம் சார்ந்து பணி செய்யறது நோய்க்காக பணி செய்யறது, இது நோய் கிடையாது, உன்னோட கர்ம வினை. நோய்ங்கிறதே எல்லாமே நோய் ஆயிராது. ஒரு உடலுக்குள்ள பெரும் செய்ய இருக்கிறது எல்லாமே கர்ம வினையிலிருந்து வரப்படுறது தான். அந்த முன் ஜென்மத்தோடைய தொடர்புல பாவத்துல அதை நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதுதான்.
சில பேர் அதை வந்து தெரியாம அந்த நோயா இருந்து மீண்டும் மருந்து எடுத்து மாத்திரை எடுத்து அந்த நோயை இன்னும் தீவிரப்படுத்திக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிறாங்க, அதுல வந்து சிரமப்பட்டுக்கிறாங்க. அதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த அடையாளத்தை கூட இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற எத்தனையோ மனிதனுக்கு கண்டுபிடிக்க முடியாதனால, காட்டி கொடுக்கப்பட்டதுனால தான் இன்ன வரைக்கும் ஜிஎஸ்ல போனீங்கன்னா, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, ஒவ்வொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லையே 1000 ஆன்மாக்கள் துன்பப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கிளைகள் தோறும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள், பெரும் நோய்கள், சாதாரண நோய்கள் கிடையாது, அதுக்குள்ள அந்த நோயால 25% துன்பம், அதுங்க திங்கிற மாத்திரை மருந்தால 25% துன்பம். ரெண்டுமே கர்ம வினை தான். மருத்துவத்துக்குள்ள போய் நிக்கிறதும் கர்ம வினை தான், அதுக்குள்ள உடலுக்குள்ள வாங்கியிருக்கிறதும் கர்ம வினை தான். அப்ப 2 கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு கர்ம வினையை கொடுத்து, உடலுக்குள்ள உபாமையை கொடுத்து, பாதிப்பை கொடுத்து, அந்த கர்ம வினைக்கு மருந்தாக, டாக்டராக, நிவாரணமாக எதை கொடுத்தாங்கன்னா தியானத்தை கொடுத்தாங்க. இந்த தியானம் அதுக்கான செயல் வடிவத்தை உருவாக்கும். அப்ப இது உனக்கு எதுன்னா கர்மவினையினால உனக்குள்ள இது வரப்பட்டுச்சுங்கிறத நீ இது முடியும் போது தெரிஞ்சுக்குவ. அது கரெக்டா அந்த வேலை முடியும் போது அந்த மாற்றம் நடக்குது. அந்த உடல் அப்படியே பருவ மாற்றாங்க. புரியுதுங்களா? இந்த வடிவத்தை தான் அருணகிரிநாதர் வாழ்க்கையிலையும் நடந்தது. இந்த வடிவத்தை தான் நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்திருக்கு. இதை தான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அப்ப தியானம் கற்றுக்கொள்றது, தியானம் பெறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள், பல்வேறுபட்ட செயல்கள் இருக்கு. தியானத்தினால ஒருத்தன் வளரணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கறது ஒண்ணு, தியானத்தை பண்ணி உள்ள இருக்கிற செயல்களை அழிக்கணும் அப்படிங்கிறது 2. இப்ப வளர்றதுக்கு கொடுக்கப்படுறது, அது வளர்றது அப்படின்னா எப்படி வளரும் அப்படின்னா, உள்ள இருக்கிறத அழிஞ்சாதான் அது வளரவே தொடங்கும். உள்ள இருக்கிறது அழியலைன்னா அது வளர்ச்சி ஆகாது. புரியுதுங்களா? இப்ப இங்க என்ன ஆகி போச்சு, தியானம் எங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோய்க்கு நிவாரணம் வந்து மருந்து, மாத்திரை, டாக்டர். இதே மாதிரிதான் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு, இதுக்கு மாத்திரை, மருந்து, டாக்டர் எதுன்னா நீங்க பண்ற தியானம். இப்ப ஆசையும் ஒரு நோய், அதுக்கு மாத்திரை, மருந்து, டாக்டருங்கிறது இன்னொரு ஆசையான இன்னொரு நோயை தான் இங்க தீவிரமா எல்லா இடங்கள்லையும் கற்றுக் கொடுக்கப்படுது. அதை மாணவர்களாக செஞ்சுக்கிறாங்க. அப்ப முழுமையா ஒருத்தன் தியானம் முடிச்சோடனே 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஒரு ஆசிரமத்தை தியானம் முடிச்சோடனே வளருவான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா அவன் கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி நிற்கிறான். காரணம் என்னன்னா, அதுக்குள்ளேருந்து நிவாரணம் இல்லை. அதை மொத்தமா பார்க்கும்போது நம்மள மரத்துக்கு என்ன உணர்த்துறாங்கன்னா, அதுதான் கர்ம வினை. இவன் தியானத்தால் கர்ம வினையை அனுபவிக்கப்படணும் அப்படின்னு இருக்கு. அதை இவன் மூலியமாக, இந்த மாதிரி இன்னார் குருங்கிற மூலியமாக இவன் இதை அனுபவிக்கப்படணுங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதா இதோட செயல். அப்ப காவி வேட்டி கட்டி, பல வேட்டிகள் கட்டி, பல செயல்கள் கட்டி, பல செயல்கள்ல இந்த உருவத்துக்குள்ள இருந்து வழிபாட்டுக்கிட்டு ஒரு பெரிய செயலுக்குள்ள பல்வேறுபட்டவர்கள் அந்த கர்ம வினைய துன்பங்களை பல ஆசிரமங்கள்ல அவங்களுக்கே தெரியாம அதை கடந்துகிட்டே இருக்கிறான். இந்த சுழற்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் இதோடைய செயல்பாடுகளா இருக்கு. அப்ப ஒரு எண்ணம் உள்ளிருந்து அகற்றப்பட்டா மட்டும்தான் நீ அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறதா வேலை செய்ய முடியும். நீ பிரசன்ஸை உணர்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம்.